ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ஸ். அப்படின்னா நீங்கள் லவ் பண்ணுற பர்சன்ஸ் வந்து உங்களை 1 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலேவே உங்கள் நம்பரை வந்து அவங்க காண்டாக்ட்லேயே இல்லை. ஸோ அவங்களுக்கு ரீயூனியன் பாசிபிளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்போ உங்களுக்கு ரெஸ்டேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்கில் எல்லாருக்கும் எல்லாம் இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? வீடியோக்குள்ள போகணும். ஓகே, தி வேர்ல்ட், தி லவ்வர்ஸ். ஓகே, King of Swords. Okay, the Wheel of Fortune. Okay, Knight of Swords. Okay, Ten of Cups. Okay, the Tower, Nine of Pentacles. Okay, the Empress, Ace of Swords. Okay, thank you universe. Three of Wands. ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பர்சனை பற்றி நம்ம சொல்லிக்கலாம். நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு குட் கேரக்டர், ரொம்ப சைலண்டான டைப், ரொம்ப அடக்கமான ஒரு கேரக்டர் நம்ம சொல்லிக்கலாம். பட் பயங்கர ப்ரில்லியண்ட்டு. இப்போ என்ன சொல்கிறது, அவங்க மைண்டுக்குள்ளே அவங்களுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இப்படி தான் வாழணும். ஸோ அந்த ரூல்ஸை எக்காரணத்துக்கு ஒன்றும் அவங்க பிரேக் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு ஹெவி மைண்ட் பவர்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன் அவங்க கிட்ட வந்து இப்போ அவங்க வந்து ஃபீலிங்ஸ்க்கோ எக்ஸ்ப்ரெஷனோ தன்னுக்குள்ளே அடக்கி வச்சு வாழக்கூடிய ஒரு பர்சன்ஸ். அது வெளியே யார்கிட்டே காட்ட மாட்டாங்க. எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கட்டும், எமோஷன்ஸ் இருக்கட்டும், எல்லாத்தையும் தன்னுக்குள்ளே ஒரு அடக்கி வச்சு வாழக்கூடிய ஒரு பர்சன் சொல்லலாம். இப்போ வந்து ஹார்ட் உடஞ்சி போகக்கூடிய ஒரு வழியாக கூட இருக்கட்டும், பட் வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க. எல்லாத்தையும் தனக்குள்ளே கட்டுப்படுத்தி வச்சு வாழக்கூடிய ஒரு பர்சன். அதாவது கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டுன்னு கூட சொல்லிக்கலாம் அந்த பர்சனுக்கு. ஓகேவா? ஸோ அந்த பர்சனை பார்க்குற டைமில் அதனோட ஃபேஸ் பார்த்து உங்களுக்கு ஒரு விஷயமும் தெரிய முடியாது. உங்களுக்கே சம்டைம் தோணலாம், நம்ம இவங்களே போய் நம்ம லவ் பண்ணோம், ஆக்சுவலி இவங்களுக்கு நம்ம மேலே ஒரு லவ் இதுக்கு தான் கூட உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பயங்கர ப்ரில்லியண்டான ஒரு பர்சன். ஓகேவா? இப்போ எதுக்காக நான் சொல்ல வேணும்னா, ஆக்சுவலி இந்த பர்சன் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், அவங்க மைண்டுக்குள்ளே ஒரு ரூல்ஸ் போட்டு அந்த ரூல்ஸ் படி வாழக்கூடிய ஒரு பர்சன் நான் சொன்னேன். ஆக்சுவலி அவங்க உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சனுக்கு அவங்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல நேம் இருக்குது, ஒரு நல்ல அவங்கள வந்து இவங்களோட கேரக்டர் மோசம் சொல்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரு குட் கேரக்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன். பட் உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க நல்லா தான் இருந்தாங்க. ஸோ உங்களை பார்த்த பிறகு இந்த போஸ்டோட ரூல்ஸ் வந்து பிரேக் ஆகி போச்சுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு ஹெவி அட்ராக்ஷன் உங்களை ஓகே, இப்போ உங்களை பார்த்தாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் போயிருப்பாங்க, நெக்ஸ்ட் கட்டத்துக்கு ஒரு அந்த பர்சனுக்கு ஒரு லவ் வந்திருக்கும் உங்கள் மேலே. ஸோ அந்த லவ் வந்தோடனே அந்த பர்சனுக்கு ஒரு பேடி கொடுத்துருச்சு. அந்த அந்த பர்சன் போட்டு ரூல் வந்து பிரேக் ஆகிடுச்சு. உங்களோட திங்கிங் ஓவர் ஆகிடுச்சு, உங்களோட ஞாபகம் ஓவர் ஆகிடுச்சு, உங்கள் மேலே லவ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ஒரு அஃபெக்ஷன், ஒரு ஹெவிலி ஒரு அட்ராக்ஷன். ஸோ இந்த பர்சனுக்கு பேடி கொடுத்துச்சு. ஓகேவா? என்னடா இப்படி இருக்குது, நம்ம இப்போ நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம், ராஜா போல நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோமே, இப்போ சடனாக நமக்கு என்ன ஆச்சு, நம்மளாவே இல்லையே. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் வரும்போது உங்கள் நம்பரை பிளாக் பண்ணிவிட்டு எல்லா சோஷியல் மீடியா பிளாக் பண்ணி வச்சுட்டு அன்லெஸ் ஆகி ஓடிடுச்சு. மேபி இதில் ஒரு சிலருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகி
அதுக்கப்புறம் கூட ஓடி போயிருக்கலாம் உங்களை விட்டுட்டு. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குள்ள ஒரு சிலருக்கு இது ட்வின் ஃப்ளேம் ஆனது சோல்மேட் கனெக்ஷனாக இருக்கிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பர்சன் வந்து உங்கள் மேலே ஒரு லவ் இருக்கான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் லவ் இருக்குது. ஹெவிலி அட்ராக்டட், எமோஷனலி கனெக்டட் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. எல்லாமே லவ் இருக்குது. பட் ஓகே, இப்போ நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்கள் மேலே லவ் இருக்கான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் உங்கள் மேலே 110% லவ் இருக்குது. ஹெவிலி அட்ராக்டட், அவங்கள அறியாமலே அவங்களுக்குள்ள ஒரு எமோஷ்னலி ஒரு கனெக்டட். ஸோ அந்த பர்சன் வந்து ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்குது. மேபி தேர்ட் பார்ட்டிங்கிறது ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைன்னா இந்த பர்சனோட ஃபேமிலியாக இருக்கலாம். ஸோ ஃபேமிலி கூட அந்த பர்சனை வந்து அவ்வளோ தூரமாக அவ்வளோ தூரமாக அந்த பர்சனை வந்து நம்புகிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த பர்சன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம கிட்ட கேட்காம எந்த ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் அந்த பர்சனை கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியாக இருக்கும். ஸோ ஃபேமிலியை நம்பிக்கையை வந்து நம்ம காப்பாற்றுன்னு சொல்லிட்டு கூட உங்களை மேலே அந்த பர்சன் மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஓடிக்கலாம். ஓகேவா? பட் அந்த பர்சன் மூவ் ஆன் பண்ணிவிட்டு போனாங்க, ஓகே. பட் உங்களை மறந்துட்டுன்னு கேட்டால் மறந்துட்டல. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பர்சனுக்கு ஈகோ, ஆட்டிடியூட் இது எல்லாமே கொஞ்சம் ஓவராக உண்டு. ஏன் மறந்துட்டு இல்லைன்னா, அந்த பர்சன்ஸ் உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடியும் மேபி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கலாம். பட் அந்த ரிலேஷன் மேபி இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் தான் லைஃப்பில் வந்து நம்ம சொல்ல முடியாதுல்ல. சிலருக்கு சின்ன சின்ன குட்டி குட்டி ரிலேஷன்ஷிப், ஒரு பப்பி லவ் மாதிரி எல்லாருக்கும் வந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அந்த பர்சனுக்கு லவ் இருந்திருக்கலாம். பட் அந்த பர்சன் யாரு கூடயுமே ஒரு எமோஷனலி ஒரு கனெக்டடாக ஒரு ஃபீல் ஆகலை. பட் உங்களை பார்க்குற டைமில் அவங்களுக்கு அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்களோட கண்ட்ரோல் அவங்கக்கிட்ட இல்லைன்னு சொல்லுவாங்களோ. ஹெவிலி ஒரு எமோஷனலி ஒரு கனெக்டட். ஸோ அதனால தான் அந்த பர்சன் பயந்து உங்களை பிளாக் பண்ணாங்க நான் சொன்னேன் ஆல்ரெடி. ஸோ அந்த பர்சனுக்கு இப்போ லவ் இருக்கான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் லவ் இருக்குது. பட் அந்த பர்சன் இது வரைக்கும் உங்ககிட்ட ஃபீலிங்ஸே எமோஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? அவங்களோட உண்மையான முகம் உங்களுக்கு தெரியலையா இருக்கும். ஸோ எல்லாருக்குள்ள சிலருக்கு ஃபேமிலிக்காக உங்களை விட்டுட்டு நைஸாக மூவ் பண்ணிட்டு போயிருக்காங்க. பட் அந்த பர்சன் இப்போ அவங்கள மறந்துட்டு உண்டான்னு கேட்டால் இல்லை, மறந்துட்டு இல்லை, உங்களோட திங்கிங்கில் தான் அவங்க இருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஆக்சுவலி இப்போ என்ன சொல்கிறது, ஆக்சுவலி இந்த பர்சனுக்கு ஒரு கம்ப்ளீஷன் வந்து உங்கள் கூட தான். இந்த பர்சனோட லைஃப்பில் எல்லாமே இருக்குது. எல்லாமே அந்த பர்சனுக்கு லைஃப்பில் என்ன தேவை அது எல்லாமே அந்த பர்சனோட ஹெவி மைண்ட் பவர் மூலமாக அவங்க அட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஒரு நல்ல கெரியர், நல்ல ஃபினான்ஷியல், நல்ல ஃபேமிலி எல்லாமே அந்த பர்சனுக்கு இருக்குது. பட் அந்த பர்சனுக்கு எமோஷனல் கனெக்ஷன்ஸ் வந்து அந்த பர்சனுக்கு யாருக்கூடையுமே ஃபீல் ஆகலை. அப்படி எமோஷனலாக ஒரு கனெக்ஷன் வந்து ஃபீல் ஆகுன்னா அது நீங்கள் என்ன அந்த பர்சனோட 10 of cups. ஓகேவா? ஸோ மேபி இதில் சிலருக்கு டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கலாம். ஸோ டிவோர்ஸ் ஆனவங்களுக்கு கூட இந்த ரீடிங் பார்க்குறதா இருந்துச்சுன்னா அந்த பர்சன் ஸ்டில் உங்களோட திங்கிங்கில் தான் இருக்காங்க. உங்களை மறந்துட்டு இல்லை, மறுபடியும் உங்கள் கூட கண்டிப்பாக வருவாங்க. ஓகேவா? ஸோ உங்கள் திங்கிங்கில் தான் இருக்காங்க, அவங்க திங்கிங்கில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. உங்களை மறந்துட்டும் இல்லை. ஆனால் அந்த பர்சனோட மைண்ட் இப்போ அந்த பர்சன் அந்த பர்சனோட மைண்ட் அந்த மாதிரி மைண்டுனா அவங்க மைண்டுக்குள்ளே நான் இப்படி தான், நான் வந்து யாருக்கும் மயங்க மாட்டேன், என்னோட கேரக்டர் தான், என்னை எல்லாருமே நம்புகிறாங்க, ஸோ யாரோட நம்பிக்கையை உடச்சிடக்கூடாது சொல்லிட்டு அந்த பர்சனை அவங்களுக்குள்ள ஒரு ரூல் போட்டு வச்சுருக்காங்க. சரி, இப்போ உங்களை பார்த்ததும் என்னடா நம்ம ரூல் பிரேக் ஆகிடுமோ அந்த ஒரு பயத்தில் தான் உங்களை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த பர்சன் நினச்சாச்சுன்னா உங்ககிட்ட வரலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆல்ரெடி அந்த பர்சன் உங்களை சின்சியராக லவ் பண்ணுறாங்க, சீரியஸாகவே உங்களுக்கு லவ் அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே இருக்குது. பட் அந்த பர்சன் நினச்சா உங்களை வந்து லவ் பண்ணலாம். பட் ஆள் வந்து ஈகோ, நான் யாருக்கு முன்னாடி தோற்று போக மாட்டேன், எனக்கு ஃபேமிலி இம்பார்ட்டன்ட், என்னோடய நேம் வந்து யாருக்கு முன்னே கெட்டு போயிடக்கூடாது, என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் கஷ்டப்பட்டுறக்கூடாது, நான் செத்தாலும் பரவாயில்ல, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் நல்லா இருக்கணும். ஸோ அதை அவங்க மைண்டில் வச்சுட்டு உங்களை விட்டுட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஓகேவா? மூவ் ஆன் பண்ணிட்டு போயிருக்காங்க, பட் மறந்துட்டில்ல. ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி இந்த பர்சனுக்காக வந்து மெசேஜ் பண்ணி கால் பண்ணி இந்த பர்சனை எடுக்காமல் உங்களை நிறைய கஷ்டப்படுத்தி நீங்கள் ஒரு டைமில் அழுது சரி ஓகே நீ எத்தனை நாள் தான் நம்ம இப்படி இருக்கிறது, ஏன்னா இந்த பர்சன் கூட எமோஷனல் நீங்களும் கனெக்டட்,
உங்களுக்கும் அந்த பர்சனை பார்க்குற டைமில் ஹெவிலி ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகிருக்கும். ஸோ அழுது 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 சரி ஓகே நீ நம்ம இப்படி இருந்தால் சரியாகாது, நம்ம லைஃப்பை பார்ப்போம் சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் உங்களை ஃபோக்கஸ் பண்ணி செல்ஃப் லவ் பண்ணி உங்கள் கெரியரில் நீங்கள் போயிட்டு உங்கள் லைஃப்பை கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்துட்டீங்க கூட சொல்லிக்கலாம். ஸோ அது சந்தோஷமாக போயிட்டுருக்கு இந்த ஒரு எனர்ஜி அந்த பர்சனை வந்து அட்ராக்ட் பண்ணுது. ஹெவிலி அந்த பர்சன் உங்களை வந்து இப்போ உங்கள் மேலே ஒரு ஹெவி அட்ராக்ஷன், ஒரு ரியலைசேஷன், ஒரு ஃபீல் ஆகுதுங்க. நம்ம இவங்களை மிஸ் பண்ணிட்டோமே, ஒரு குட் கேரக்டர், ஸோ மிஸ் பண்ணிட்டோமோ அந்த ஒரு ஃபீல் வந்து அந்த பர்சனுக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு டவர் மூமெண்ட் அந்த பர்சனோட லைஃப்பில் ஒரு டவர் மூமெண்ட் நடந்துகிட்ருக்குது. ஓகே, டவர் அந்த பர்சன்ஸ் வந்து இப்போ என்ன சொல்கிறது, ஓகே இப்போ அந்த தனக்காக வாழாமல் தன்னோட ஆசைக்காக வாழாமல் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் அடுத்தவங்களுக்காகவும் தன்னோட நேம் இப்போ தனக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த பர்சனுக்கு தெரியுதுல்ல நம்ம ஆக்சுவலி இவங்க கூட ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் நமக்கு ஃபீல் ஆகுது, நமக்கு இவங்க இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இந்த பர்சன் நினச்சா நாளைக்கு அவங்கக்கிட்ட ஓடி வரலாம். ஆனால் அந்த பர்சன் தன்னோட எல்லா ஃபீலிங்ஸையும் எமோஷனையும் கட்டுப்படுத்தி தனக்குள்ளே வச்சுட்டு தனக்காக ஒரு வாழ்க்கை வாழாமல் தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த யூனிவர்ஸில் யூனிவர்ஸ் இப்போ என்ன பண்ண கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் ஒரு டவர் மூமெண்ட்டில் இருக்கிறாங்க. ஓகேவா, டவர் மூமெண்ட் சொல்லும்போது ஒரு 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 டிவைன் இன்டர் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல, ஒரு டிவைன் இந்த டைமில் என்ட்ராகி இந்த பர்சனுக்கு சில பாடங்களை வந்து படித்து கொடுக்குறாங்க கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா, ஸோ அந்த பர்சன் அந்த பாடங்கள்லாம் டிவைன் கரெக்டாக படிக்க வைப்பாங்க. ஸோ கரெக்டாக படிக்க வச்சு நீ எதுக்காக வாழணும், உனக்கு யாருக்கு, ஸோ உன்னோட சந்தோஷம் என்ன, ஸோ அந்த ஒரு அவங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் வரும். ஸோ அந்த ஒரு ரியலைசேஷன் வரும்போது எனக்கு யாருமே இம்பார்ட்டன்ஸில் எனக்கு நான் தான் இம்பார்ட்டன்ட், எனக்கு என்னோட லைஃப் இம்பார்ட்டன்ட், ஏன்னா இவங்க கூட வாழ்ந்தால் மட்டும்தான் ஹாப்பி, எனக்கு இவங்க கூட ஒரு எமோஷனல் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பாக அந்த ஒரு டிவைன் இன்டர்ஃபரன்ஸ் அந்த டிவைன் பாடம் படிக்க வைப்பாங்க. ஸோ அதில் கரெக்டாக அவங்க ஒரு முடிவை எடுப்பாங்க. ஓகே, அந்த முடிவை எடுக்கிற டைமில் ப்ராப்பராக அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி, இனி வரக்கூடிய டைமில் உங்களுக்கு ப்ராப்பராக நீ மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பராக ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி தருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் உங்ககிட்ட ஓடி வரணும்னு ஒரு ஓடி வரணும். இப்போ நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட திங்கிங் தான். ஸோ உங்ககிட்ட எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வரணும்னு ஆசை உண்டு, பட் பேடி. அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த கனெக்ஷன் ஒரு டிவைன் இன்டர்ஃபரன்ஸ் இருக்குது. ஸோ டிவைன் டைமில் மட்டும்தான் உங்களுக்குள்ள ஒரு யூனியன் நடக்கும். ஸோ அந்த டிவைன் டைம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன்கிட்ட ஒரு கால், ஒரு மெசேஜ் வரும். ஸோ அந்த பர்சன் ஃபேமிலி இஷ்யூவாக இருக்கட்டும், மேபி அந்த பர்சனுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் உண்டு, பட் உங்களை மறந்துட்டில்ல, ஹோல்டு பண்ணி தான் பிடிக்கிறாங்க, சுத்தமாக உங்களை மறந்துட்டில்ல. ஸோ இப்போ அவங்க டவர் மூமெண்ட்டில் இருக்காங்க, ஹீலாகி அவங்களாவே ஹீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா, ஸோ அவங்க ஹீலாகி முடித்ததும் யூனிவர்ஸ் அவங்களுக்கு படிப்பிக்க வேண்டிய பாடம் முடிச்சதும் ஒரு டிவைன் டைம் வரும். அந்த டிவைன் டைமில் ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சனை உங்களை தேடி வருவாங்க. ஒரு கால் அல்லது மெசேஜ் பண்ணி நீ என்ன மேரேஜ் பண்ணுவிக்க ஒரு ப்ராப்பராக ஒரு கமிட்மெண்ட் உங்களுக்கு தருவாங்க. ஓகேவா, ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்களோட சொன்னே நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணிவிட்டு உங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு நீங்கள் ஜாலியாக தான் இருக்கிறீங்க. ஸோ அதை அப்படியே லைஃப்பில் கண்டினியூ பண்ணுங்கள். அந்த பர்சனை எங்கேயுமே போக மாட்டாங்க. டிவைன் டைமில் கரெக்டாக யூனிவர்ஸ் வந்து உங்ககிட்ட சேர்ப்பாங்க. ஓகேவா, ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.